ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா, மார்னிங் வந்து வேலை டிஃபன்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மோனிக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக போகிறோம். அவனுக்கு ஃப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சது. அதோட ரிசல்ட்டு, அப்புறம் இவ்வளோ நாள் ஸ்கூல் போனதுலேருந்து இப்போ ஃப்ரீ குவார்ட்டர்லி வரைக்கும் அவன் வந்து எப்படி படிக்கிறான், ஸ்கூலில் எப்படி இருக்கான்றதை வந்து நம்ம மிஸ் கிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களும் சொல்லுவாங்க இவன் நல்லா படிக்கிறானா, மார்க் எவ்வளோ எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்கூலில் போய் பார்க்கலாம், ஓகேங்களா? பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்துட்டோம். என் பையன் பேர் வந்து மோனிஷ், மோனிஷ். ஸ்கூலுக்கு நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ மார்க் நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி வரல. இந்த வாட்டி நான் அவனுக்கு ஒழுங்காக வந்து சொல்லிக் கொடுக்கல. ஸோ இது வந்து ஃப்ரீ குவார்ட்டர்லி பேப்பர்ஸ் தான். மிஸ் என்ன சொன்னாங்கன்னா, FA1, FA2, 3, 4 டெஸ்ட்லலாம் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தான். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்து மார்க் கம்மியாக எடுத்திருக்கான். நல்லா படிக்கிற பையன் தான், இதில் ஏன் மார்க் கம்மியாக எடுத்தான்னு தெரியல. கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. குவார்ட்டர்லியில் நல்ல மார்க் எடுத்தான்னா அவன் நல்ல கிரேட் வருவான்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் கிளாஸ்லலாம் எப்படி இருக்கான்னு கேட்டதுக்கு, இல்லை அவன் நல்லா தான் இருக்கான், பட் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மட்டும் ரொம்ப கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் இந்த வாட்டி அவன் நல்ல மார்க் எடுக்கலைன்னா, நான் வந்து ஒழுங்காக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே அவன் கொஞ்சமாவது படித்து வச்சுருந்தா தானே நானும் வந்து அவனுக்கு மீதி பேலன்ஸை சொல்லிக் கொடுக்க முடியும். அதாவது தெரிஞ்சதெல்லாம் அவன் படித்து வைக்கலாம், அதையும் படித்து வைக்க மாட்டான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளே சொல்லிக் கொடுக்க முடியல, டைமும் இருக்க மாட்டேங்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இங்கிலீஷில் வந்து அவன் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மி, 10 மார்க் தாங்க எடுத்திருக்கான் இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் 28 ஒழுங்காக காட்டுமா. தமிழில் 28 50க்கு. மேக்ஸில் 37 ஏதோ ஸ்டார் வாங்கியிருக்காரு சாரு. அப்புறம் சயின்ஸில் 31. சோஷியலில் 22. எத்தனை பேப்பர் எழுதிக்கிறாரு பாருங்க. ஆனால் சோஷியலு நல்ல மார்க் எடுப்பான்னு நினச்சா அவன் எடுக்கலாம். எனக்கு இந்த மார்க் அக்சபிளே கிடையாது. ப்ரீ குவார்ட்டர்லி தான் இது, பட் குவார்ட்டர்லி எக்ஸாம்லாம் அவன் நல்லா மார்க் எடுக்கணும். நம்ம அவனை படிக்க வைக்கிறதுலாமும் நான் அவங்களுக்கு எடுத்து குவார்ட்டர்லிக்கு 50க்கு. சரி, மோனிஷ் தான் இப்போ எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். மோனி, இந்த மார்க்லாம் உனக்கே பிடிச்சிருக்கா? பதில் மட்டும் சொல்லு. நல்ல மார்க்கா இதெல்லாம்? நானே டென்ஷனில் இருக்கேன். நல்ல மார்க் எடுக்கிறேன்னு கம்முன்னு இருக்குங்க. ஏன் நல்ல மார்க் எடுக்கிறேன் மோனிஷ்? சொல்லுங்க, ஏதாச்சும் ரீசன் இருக்கா நீங்க மார்க் எடுக்காததுக்கு? சொல்லுங்க. சரி, அடுத்த வாட்டி மார்க் ஒழுங்கா எடுப்பியா? எடுப்பேன். எவ்வளோ மார்க் எடுப்ப? 50க்கு? 100க்கு தானே? 50க்கு தான். எவ்வளோ மார்க் எடுப்பேன்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் முன்னாடியே படித்து வச்சிருவேன். சரி, ஓகே. 50க்கு எவ்வளோ மார்க் எடுப்ப குவார்ட்டர்லியில்? குவார்ட்டர்லி ஒரு 50க்கு 49. சரி, ஓகே. அவன் வந்து 50க்கு 49 எடுக்கிறான்னு சொல்லியிருக்கான். அவ்வளோ மார்க்லாம் எடுப்பாங்க. அவன் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி அவன் ஒழுங்காகவே 49, 48, 47. எனக்கு வீடு பக்கத்துலேயே தான் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த வழியில் தான் நான் போவேன். அங்கே இருக்க சாய்பாபா டெய்லி பார்த்துட்டே போவேன். இந்த கண்ணாடி பில்டிங் தான் எங்களோட ஆஃபீஸ். ஸோ எப்பவுமே நம்ம போயிட்டாங்க இன் டைம் வந்து தம் ப்ரிப்ரேஷன் வச்சுட்டு தான் போகணும். இன்றைக்கி எனக்கு வரவே இல்லை. ஏன்னு பார்த்தா கையில் வந்து மருதாணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது மருதாணி வச்சுருக்கிறது. ஸோ நான் இப்போ வந்து நோட்டில் எழுதிட்டு போயிடுவேன். சப்போஸ் வரலன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே நோட் வச்சுருப்பாங்க, நம்ம வந்து நோட்டில் எழுதிட்டு போகலாம். நம்ம இப்போ நோட்டில் எழுதிட்டு நம்ம ஆஃபீஸ் போகலாம். இதுதான் என்னோடய ஆஃபீஸ் பிளேஸ். ஸோ நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, மார்னிங் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், 1 மணிக்கு லஞ்சு. ஸோ நாங்கள் லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கே போயிடுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.